Good morning, students. First revision examination 2026 10th English. ஸோ இது வந்து நேராக டிஸ்ட்ரிக்டில் என்ன எழுதாமல் இருக்கீங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதுக்காக தான் அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சேம் கொஷின் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. கொஷின் பேட்டர்ன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நிறையா கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் படிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. கிராமர் பார்ட்டு எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க. சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் 2 மார்க் போயிடும். பேராகிராஃபில் ஓரளவு படிச்சிருப்பீங்க எல்லாருமே, ஏன்னா எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால். ஸ்பாட் டேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கை வந்து நல்லா தரவு பண்ணிடுங்க. கைடில் இருக்க புக் பேக் கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே தரவு பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. அதாவது 1 or 2 கொஷின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டு நல்லா மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க.